பள்ளி தயாரிப்பு. ஃபைனல் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் ஆல்ரெடி வந்துடுச்சு. கட்டு சிங்கியோட ஸ்கூல் வேற லீவ் விட்டுட்டாங்க. புது செஷன் ஆரம்பிக்க அப்புறம் ஸ்கூல் வேற ஓபன் ஆக இன்னும் 4 நாள் மட்டுமே இருந்தது. மத்தியானம் ஆனதும் கட்டு சிங்கியோட அப்பா மார்க்கெட்ல இருந்து வராரு. அதுக்கப்புறம் அவரை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் எக்ஸைட் ஆகி அவர் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. அப்பா அப்பா மார்க்கெட்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? குழந்தைங்களா, இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா எங்களுக்கு புக்ஸ் அதுக்கப்புறம் காப்பீஸ் கூட வாங்கிட்டு வந்தீங்களா? ஆஹா சிங்கி, இத பாரு. இந்த பேக்ல உங்க புக்ஸ் காப்பீஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அதுல போடுறதுக்கு இந்த கவர் கூட இருக்கு. கட்டு, இதுல பாரு, நம்மளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் லேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு. ஆமா, இத ஸ்டிக் பண்ணா ரொம்ப ஜாலியா இருக்கும். குழந்தைங்களா, இந்தாங்க ஏன் சார்பா உங்களுக்கு இந்த கிஃப்ட், புது ஸ்கூல் பேக். கட்டு சிங்கி அவங்களோட புது ஸ்கூல் பேக்க பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டாரு இல்லையா கட்டு சிங்கி? உங்களோட பழைய பேக் வேற பாழாயிட்டு இருந்தது. நீங்க புது செக்ஷனுக்கு இந்த புது பேக்கை கொண்டு போகலாம். ஆமா மம்மி, என் ஸ்கூல் பேக்கோட ஜிப் கூட போயிடுச்சு மம்மி. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா, இந்த பேக் ரொம்பவே அழகா இருக்கு. வெல்கம் குழந்தைங்களா. கட்டு மற்றும் சிங்கி புக்ஸுக்கு அட்டை போட ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஆனா அவங்களோட அம்மா காத்தால இருந்து ரொம்பவே பிஸியா இருந்தாங்க. சாயந்தரம் அவங்க அம்மா ஃப்ரீ ஆனதோ கட்டு சிங்கி கூட உட்கார்றாங்க. புக்குக்கு அட்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. கட்டு சிங்கி, நான் சீக்கிரம் உங்க 2 பேரோட புக்ஸ்க்கு அட்டை போட்டுடுறேன். நீங்க 2 பேரும் உங்களோட புக்ஸுக்கு லேபிள் ஒட்டிடுங்க. சோ அதனால வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். சரியா? ஓகே மம்மி. அப்புறம் அவங்க மம்மி எல்லா புக்ஸுக்கும் அட்டை போட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அழகா லேபிள் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சிங்கியோட கையில புது தமிழ் புக் மாட்டுது. வாவ், இது புது தமிழ் புக், செம்மையா இருக்கு. இதுல புது கதைங்க, அதுக்கப்புறம் புது போயம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட புது ஹிந்தி புக்கோட ஸ்டோரிஸ படிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் கட்டு லேபிள்ஸ் ஒட்டுறதுல ரொம்ப பிஸியா இருந்தான். அப்ப எல்லாரும் பிஸியா இருக்கும்போது அப்பா எல்லாருக்காகவும் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்கறாரு. நீங்க எல்லாருமே ரொம்ப உழைக்கிறீங்க. பாருங்க, உங்களுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எங்களோட வேலை கூட முடிஞ்சிடுச்சு. இன்னும் இந்த வேக்காடு கம்மியாகல. புது செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிங்கிக்கு ஹேர் கட் பண்ணணும். நாளைக்கு காலையிலே அவளுக்கு ஹேர் கட் பண்ணிடுங்க, சரியா? ஆமா அப்பா, எனக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிடுங்க. ஏன்னா புது ஹேர் பேண்ட் போட்டுட்டு நானு ஸ்கூலுக்கு ஜாலியா போவேன். ஓ, அப்படியா சிங்கி? சரி, நாளைக்கு காலையில உனக்கு ஹேர் கட் பண்ண போலாம். ஓகே. மறுநாள் காலையிலே அப்பாவும் சிங்கியும் ரெடி ஆகி ஹேர் கட் பண்றதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் அம்மாவும் கட்டுவ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அது வேற அவ்வளவு அழகா இருந்தது. அட வா சிங்கி, இந்த ஷார்ட் ஹேர் ஸ்டைல் உனக்கு செம்மையா இருக்கு. ஆமா ஆமா, இந்த புது லுக் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சிங்கி. ஆமா செம்ம சிங்கி, புது செஷனோட சேர்ந்து உன்னோட இந்த புது லுக் கூட செம்மையா இருக்கு. தேங்க்யூ கட்டு. தேங்க்யூ அம்மா. அம்மா ஸ்கூல்ல குட்டி என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்து அவ செம்மையா ஷாக் ஆக போறா. ஆமா ஆமா, நம்மளோட வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி பசங்களா, இப்போ உங்களுக்காக புது யூனிஃபார்ம் அப்புறம் புது ஷூஸ் மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. அதோ வாங்கிட்டோனா அதுக்கப்புறம் புது செக்ஷனுக்கு நீங்க ரெடி. கட்டு சிங்கி பெரியவங்க ஆயிட்டாங்க. போன வருஷம் யூனிஃபார்ம் செட் ஆக மாட்டேங்குது. சரி, நானும் கட்டு சிங்கி சாயங்காலம் போய் புது யூனிஃபார்ம் வாங்கிக்கிறோம். சரி அப்பா. சரி அப்பா. சாயந்தரம் ஆனதும் அவங்க அப்பா கட்டு சிங்கிய கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் புது யூனிஃபார்மா வாங்கி கொடுக்கறாரு, ஷூஸ் வாங்கி கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நேரத்துல அப்பா, வீட்ல இருக்கிறது நாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுவோம்பா. இந்த ஹாலிடேஸ்ல வீட்ல இருந்து நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும்பா. ஆமா அப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு விளையாடுவோம் தெரியுமா? செம்மையா இருக்கும். அம்மா கூட சேர்ந்து நிறைய பேசுவோம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா நிஜமா எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். ஒன்னும் இல்ல கட்டு சிங்கி, ஸ்கூலுக்கு போயாகணும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் லைஃப்ல காமன்பா. ஆமா அப்பா, வீட்ல நான் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்தேன். ஆனாலும் ஸ்கூலுக்கு போறத நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்கூலுக்கு எப்படா போவோன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஷபாஷ் கட்டு, அப்படிதான் இருக்கணும். சரி வாங்க, நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அப்பா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணும். அம்மாக்கு கூட நாம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போலாம். ஆஹா சிங்கி, கண்டிப்பா. ஐஸ்கிரீம் நான் மேங்கோ ஃப்ளேவர் வாங்க போறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும்.
கட்டு சிங்கி அப்பா கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. மம்மிக்கு கூட வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு போறதுக்கு ஃபுல் ரெடி ஆயிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.